அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னன்னாக்கா சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன். நிறைய வெரைட்டியெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லையும் இருக்கும், நல்லா அருமையாக இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நான் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சது. ஒரு கொத்து கருவேப்பிலையை அதோட உருவி போட்டுடலாம். அதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சது. 1 கப்பு நான் வெங்காயம் இருக்குங்க, அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துலாம் நம்ம. இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 5 வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சிக்கனுக்கு நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், அந்த வெங்காயத்தை நல்லா கைவிடாத ஒரு 5 நிமிஷம் நான் ஒரு 50% வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதங்கிட்டு இருக்க போகிறேன். அதுலேயே ஒரு 6 முந்திரி பேர் நம்ம அதோடு சேர்த்து இன்னும் டைம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காயம் ஒரு 50% வதங்கினது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் செய்ய போகிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் நான் கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு போட்டுட்ருக்குது ஹோம்மேட் கரம் மசாலாங்க. இது கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பெலாம் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தது. ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அதே சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், அந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும் 2 நிமிஷம். அதிலே ஒரு 3 பச்சை மிளகாய் நான் கீரி போட்டு வரேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க. அதை எடுத்து அதோடு ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 ஸ்பூன் தூள் உப்பு அதோடு சேர்த்துட்றேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதோடு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் தயிர் ஆட் பண்ணிட்டு போகிறேங்க. மல்லியெல்லாம் ஃபைனலாக கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நம்ம. நீங்கள் தண்ணியெல்லாம் இதுக்கு அதிகம் காட்ட தேவையில்லை. நான் 1 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்ற போகிறேன். ஏன்னா சிக்கன்லேயே நமக்கு ஆல்ரெடி தண்ணி விடும் கொஞ்சம். சிக்கனும் அதே சமயம் நமக்கு சீக்கிரமே ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும் இல்லையா. நமக்கு இந்த சிக்கனில் ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன்லாம் நமக்கு அதிகமாகவே இருக்குது. பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சுட்டு போகிறேங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இது ஒரு சாம்பார், ரசத்துக்கெலாம் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குங்க காம்பினேஷனு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. பாருங்கள், நல்ல கமகமன்னு வாசனையோடு கொதிக்குது. அவ்வளோதாங்க, தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு சிக்கனு. இந்த அளவு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா உங்களுக்கு பாதி வேக்காலில் கூட நீங்கள் நிறுத்திடலாங்க. பாருங்கள், அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரை நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த சமயத்தில் நான் ஃபைனலாக என்ன செய்ய போகிறேன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க மிளகுத்தூள் ஃபைனலாக தூவி, மல்லியில் கொஞ்சமாக தூவி நான் மூடி வச்சுட்டு போகிறேங்க. மிளகுத்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேணாம். திறக்கும்போது அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவராகவும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சு இந்த சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.